அக்னி டிஃபென்ஸ் அகாடமி நம்மளோட பயிற்சி மையத்தில் பிப்ரவரி 14 இந்திய ராணுவத்திற்கான எழுத்து தேர்வு பயிற்சி வகுப்புகள் தொடங்குது. ஸோ நீங்கள் இந்த முறை ராணுவ வீரர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட பயிற்சி மையத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை 100% வெற்றியாளராக்கி இங்கேருந்து யூனிஃபார்மோடு அனுப்புவோம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மி செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணுங்கள். ஏன் நான் அதை மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம டீட்டெயில் என்ட்ரி பண்ணியாச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ஆல்ரெடி பிஃபோர் செலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் மெயில் ஐடிக்கு நம்ம சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் 1 வீக் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஏஆர் ஆஃபீஸ் போயிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த டைம் அவங்க கிளியராக வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒன் டைம் கிளியராக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதை சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை கவனமாக வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர், இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா எப்பயுமே நீங்கள் யூசேஜ்ல வச்சிருக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும். இந்த செலெக்ஷன் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 6 to 8 month ஆகுது அப்படின்னா அந்த 8 month நீங்கள் அந்த சிம்மும் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் மெமரியில் வச்சிருக்கணும். எப்பயுமே மறந்துடக்கூடாது. அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இப்போ உங்களோட நேம் லக்ஷ்மணன் அப்படின்னா உங்களோட பேர் லக்ஷ்மணன், இனிஷியல் டீன் இருக்கு. அப்படியே பார்த்தோன்னா உங்களோட ஆதார் கார்டை பாருங்க. ஆதார் கார்டில் சேம் லக்ஷ்மணன் உங்களோட ஸ்பெல்லிங் வரைக்கும் பாருங்க. LAKSHMANAN இதுலையும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு டி ஓகே லக்ஷ்மணன் டி அப்படின்றது கரெக்டாக இருக்கு. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் பாருங்க. இதில் இவரோட டேட் ஆஃப் பர்த் 2/6/2000. ஸோ இதில் ஆதார் கார்டில் பார்த்தோம் அப்படின்னா சேம் 2/6/2000. அதுக்கு அடுத்து தான் உங்களோட அப்பா பேர் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ ஓடிபியை கொடுத்து உங்களோட மெயின் பேஜில் உங்களோட 10th மார்க் ஷீட் நம்பரை போட்டுட்டு உங்களோட நேட்டிவிட்டியோட டீட்டெயில் எல்லாமே என்டர் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன மாவட்டம், என்ன தாலுக்கா, என்ன வட்டத்தில் வர்றீங்க, உங்களோட ஃபுல் அட்ரஸ் என்ன அப்படின்றதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோதான் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் இது கரெக்டாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், டைரெக்டாக ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் உங்களோட 10th மார்க் ஷீட் ஒரிஜினலை ஆதார் மையத்தை காட்டி இந்த மாதிரி ஒரிஜினல் இருக்க மாதிரி எங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணுங்க. 1 வீக்ல அப்டேஷன் வந்துடும். 1 வீக் அதிகமாக இல்லை, 1 வீக்ல அப்டேஷன் வந்துடும். ஸோ அந்த அப்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பண்ணாம ஆதார் கார்டில் இருக்க மாதிரி என்ட்ரி பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன்ல ஆதார் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வரும். ஸோ அதை சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரிஜினல் ஆதார் கார்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஏஆர் எடுத்துகிட்டு போய் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய அலைய வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா பிஃபோரே நீங்கள் இந்த விஷயத்த கரெக்ஷன் பண்ணிருங்க. கரெக்ஷன் எல்லாம் பண்ணி உங்களோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்திய ராணுவத்திற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து கேண்டிடேட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். நம்மளோட பயிற்சி மையத்தின் சார்பாக நம்மளோட பயிற்சி மையத்தில் 14 பிப்ரவரி 2024 இந்திய ராணுவ எழுத்து தேர்வு பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ நீங்கள் இந்திய ராணுவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோராக நம்மளோட பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ணுங்க. உங்களை 100% வெற்றியாளராக்கி இங்கேருந்து யூனிஃபார்மோடு அனுப்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.